வணக்கம் நண்பர்களே. திரு லட்சுமி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னு சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம கஜேந்திரன் வந்து லட்சுமி கழுத்தில் தாலி கட்ட போகிற நேரத்தில் நிறுத்துங்க, மாப்பிள்ளை வந்தாச்சு அப்படின்னு வந்து நம்ம திருவை கூட்டிகிட்டு வராங்க. திரு வந்து எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது, நான் கல்யாணம் பண்ண முடியாது, என்னை புரிஞ்சுக்கிடுங்க என் சுச்சுவேஷனை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா மக்களும் இல்லை தம்பி நீங்கள் வந்துட்டீங்க, இப்போ வந்து நீங்கள் லட்சுமி கழுத்தில் தாலி கட்டி காப்பாற்றிருங்க வாழ்க்கையை அப்படின்னு வந்து சொல்லுறாங்க. இல்லை எனக்கு விருப்பம் இல்லை, நான் பரிகாரம் செய்ய தான் வந்திருக்கேன், எனக்கு ஃபோட்டோவை மிஸ்யூஸ் பண்ணதுக்கு உங்களுக்கு நான் தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளுக தூக்கி வைக்கணும், என்னை விட்டுருங்க சாமி அப்படின்னு வந்து அந்த இடத்துலேருந்து திரு நழுவி போகிறாங்க. ஒரு கட்டத்தில் பரிகார பூஜை செய்யறதுக்காண்டி கோயிலுக்குள்ளே நுழையும் போது அந்த பூஜாரி அந்த திரு கையிலேருந்து நம்ம லட்சுமியோட லாக்கெட் கீழே விழுது. இது வந்து லட்சுமியோட லாக்கெட்டு செயின் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்படி தெரியும்? அவள் தான் வந்து இந்த செயினை அவங்க அம்மா தாலியிலேருந்து உருக்கி செய்தது அப்படின்னு வந்து கோயிலில் வச்சு சாமிகிட்டேருந்து பூஜை செய்து வந்து எடுத்து அவள் கழுத்தில் போட்டிருந்த செயின் தான் இது அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து அந்த பூஜாரி சொல்கிறாரு. நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலோ லட்சுமிக்கு நீங்கள் தான் மாப்பிள்ளை அப்படின்னு வந்து எல்லாரும் ஃபோட்டோ எல்லாம் அடித்து ஒட்டி வச்சுருக்காங்க. இது விதி செய்யும் விளையாட்டு, இது அம்மனோட செயல் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். தம்பி எப்படியாவது நீங்கள் நம்ம லட்சுமிக்கு வந்து வாழ்க்கை கொடுங்க, அவள் வந்து அவ்வளோ தங்கமான பொண்ணு, அவள் தொட்ட இடம் தொலங்கும், அவள் வந்து ஒரு இடத்துல கால் சவுட்டுனானா அது வந்து சொர்க்க புரியாட்டு மாறிடும், அவ்வளோ வந்து சக்தி வாய்ந்தவா இந்த லட்சுமி, அவளுக்கு அவள் வாழ்க்கையில் தான் இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது, ஆனால் அவள் தொட்ட காரியம் கை கூடும் மாப்பிள்ளை, நீங்கள் கண்டிப்பாக வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க அப்படின்னு வந்து அந்த பூஜாரி முதல் ஊர்காரங்க எல்லாருமே வந்து காலில் வந்து விழுறாங்க. நம்ம திருக்காலில் எங்கள் லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுங்க, எங்கள் லட்சுமியை நீங்கள் தான் வந்து காப்பாற்றிக்கிடணும் அப்படின்னு ஒரு ஊரே தன்னோட காலில் விழுந்து திருவோட காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதை பார்த்து அப்படியே திரு வந்து மிரண்டு போகிறாங்க. என்னடா இது, என்ன நடக்க போகுது ஒன்றும் புரியலையே. ஆனால் நம்ம திவ்யாவோட வாழ்க்கை, நம்ம ரெண்டு பேரும் திவ்யாவும் நானும் சேர்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை என்ன ஆகுது அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க. தம்பி யோசிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அந்த கஜேந்திரன் மோசமானவன், அவன்கிட்ட இருந்து நம்ம லட்சுமியை நீங்கள் தான் தம்பி காப்பாற்றணும், என்ன வேணாலும் நாங்கள் பண்ணோம் அப்படின்னு வந்து மொத்த ஊரம் வந்து நம்ம திருக்காலில் விழுந்து கெஞ்சுறாங்க. இதை கேட்டதான் மனம் மாறுறாங்க திரு. சரி நான் லட்சுமிக்கு வாழ்க்கை கொடுக்குறேன், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு வந்து லட்சுமியை தாலி கட்டுறாங்க திருங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நான் போட்டுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம்ம அதிரடியான பரபரப்பு கட்டோன்னு சொல்லலாங்க. திரு வந்து ஊருக்கு பரிகாரம் பண்ண வந்த இடத்துல இதுதான் மாப்பிள்ளை தூக்குங்கடா அப்படின்னு வந்து தூக்கி கொண்டு நேராக மாப்பிள்ளை வந்தாச்சு, லட்சுமி கழுத்தில் தாலி கட்ட போகிறாரு அப்படின்னு வந்து அந்த இடத்துல அதிர்ச்சி குடிக்கிறாங்க. கஜேந்திரன் அப்படியே நொந்து போகிறாங்க. மோகனவல்லி ஐயடா என் தம்பியோட கல்யாணம் என்ன ஆகுது, இவன் எப்படி இந்த நேரத்தில் இங்கே வந்தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து எல்லாருமே ஆச்சரியத்தோடு பார்க்க நேரம் நம்ம திரு சொல்கிறாங்க. ஐயோ நீங்கள் நினைக்கிறது மாதிரி நான் இவ கழுத்தில் தாலி கட்ட வரலை, நான் இந்த கோயிலுக்கு பரிகாரம் செய்ய வந்திருக்கேன், என் ஃபோட்டோவை இங்கே வந்து பார்த்தா தான் அதிர்ச்சியாக இருக்குது, மிஸ்யூஸ் பண்ணியிருக்கீங்க, உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்து நியாயமாக நான் தான் உள்ளுக்கு தூக்கி வைக்கணும், என்ன நினச்சிட்டீங்க, நான் இவளை கல்யாணம் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் இல்லை, சொன்னால் புரிஞ்சுக்கிடுங்க, எனக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லை, ஏ தம்பி நாங்கள் காலில் வேணாலும் விழோம் அப்படின்னு எல்லாம் சொன்ன பிறவும் அதுலேருந்து நவுண்டு போயிடறாங்க. அதோட பரிகாரம் இன்னையோடு முடியுது அப்படின்னு வந்து கோயிலில் போய் பரிகாரம் பண்ண இடத்துல அந்த பூஜாரி கிட்ட பேசிட்டு இருக்க நேரம் நம்ம திருவோட பாக்கெட்லேருந்து லட்சுமியோட செயின் வந்து கீழே விழுது. ஐயோ இது லட்சுமி செயின் ஆச்சே, அந்த பொண்ணோட செயின் தான், எனக்கு நல்லாவே தெரியும், அவங்க அம்மாவோட தாலி செயின்லேருந்து உருக்கி செய்த செயின் இதுதான், அவள் தொட்டதெல்லாம் துலங்கும் தம்பி, நீங்கள் வந்து அவளை கல்யாணம் பண்ணிக்கிடுங்க, நல்லா இருப்பீங்க, நீங்கள் வந்து அவள் கால் சவிட்ட இடம் சொர்க்க பூமியாக மாறும், அந்த அளவுக்கு சக்தி அவள் கையால் தாலி எடுத்து கொடுத்து இந்த ஊரில் எவ்வளவோ கல்யாணம் நடந்திருக்கு, ஆனால் அவள் கல்யாணத்தில் இப்படி ஒரு குழப்பம் இருக்குது தம்பி, அவள் ஒரு நல்ல பொண்ணு, நீங்கள் அவளை கட்டிக்க கொடுத்து வைக்கணும், அவ்வளோ ஒரு அதிர்ஷ்டகார பிள்ளை அப்படின்னு வந்து அந்த இடத்துல பூஜாரி வந்து சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னா நம்ம திருவுக்கு வந்து ஆச்சரியமாக பார்க்குறாங்க. ஆமாம் தம்பி, எனக்கு என்னமோ இந்த அம்பாள் செய்யக்கூடிய நாடகம்னு தான் நினைக்கிறேன், அம்பாள் வந்து உங்கள் ரெண்டு பேர்த்தையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் உங்களை இந்த சமயம் பார்த்து வர வச்சுருக்கணும், உங்கள் ஃபோட்டோவை யூஸ் பண்ண வச்சுருக்கணும், எல்லாம் அந்த அம்பாளின் திருவிளையாடலில் இதுவும் ஒன்று தான் தம்பி, நீங்கள் சம்மதிங்க அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்கிறாங்க. அதே கணம் மொத்த ஊருமே திருண்டு வருது. நம்ம திரு என்னடா இவங்க எல்லாம் எதுக்காக என்ன சுற்றி வராங்க அப்படின்னு வந்து பார்க்குறாங்க. மொத்த
மொத்த ஊரும் நம்ம திருவோட காலில் விழுந்து கும்பிடாங்க. இந்த பாருங்க தம்பி, எங்கள் வீட்டு பொண்ணு எங்கள் லட்சுமி இவளோட கல்யாணம் ஜாம் ஜாம்னு நல்லபடியாக நடக்கணும். அவ்வளோ நல்ல பொண்ணு. அவள் எங்கள் வீட்டுக்காரங்க ஊருக்காரங்க எல்லாத்துக்கும் எவ்வளவோ நன்மையை வாரி வாரி வர வச்சுருக்கா. அப்படிப்பட்டவ இந்த கஜேந்திரன் அந்த ப்ராடு பித்தலாட்டக்காரன் கையால் தாலி அவள் கழுத்தில் ஏறக்கூடாது தம்பி. நீங்கள் நல்ல ஆள், நீங்கள் நன்மையை செய்யணும் அப்படின்னு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஒவ்வொருத்தரும் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்த்தோன்னா உங்களுக்கு புண்ணியமாக போகும் தம்பி, எங்கள் லட்சுமியை கைவிட்டுறாதுங்க, அவளுக்கு வாழ்க்கை கொடுங்க தம்பி அப்படின்னு கேட்க நேரம் நம்ம திருவோட மைண்டு மாறுதுங்க. சரி, நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க. ஊர் மக்கள் அப்படியே திருவை தூக்கிட்டு போகிறாங்க. மாப்பிள்ளை சம்மதிச்சிட்டாரு, லட்சுமி கழுத்தில் தாலி கெட்ட போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம லட்சுமி மனசுக்குள்ளே என் வாழ்க்கையை காப்பாற்றிட்டீங்க இந்த கஜேந்திரன் மாமா கிட்ட இருந்து, ரொம்ப சந்தோஷம், இந்த உதவியை நான் வாழ்நாள் ஃபுல்லாக நஞ்சி கடனோடு இருப்பேன் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம லட்சுமி நினைக்க திரு லட்சுமி கழுத்தில் தாலி கெட்டுறாங்க. இந்த சைடை பார்த்தோன்னா நம்ம திவ்யாவுக்கு தெரிய வருது. திரு இந்த பொண்ணை தாலி கட்டிட்டான், நம்ம காதலிச்ச திரு நம்மளோட அத்தை பையன் அப்படின்னு அந்த இடத்துல கொந்தளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம காஞ்சனா. இந்த சைடு நம்ம திரு லட்சுமியை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே என்ட்ரி கொடுக்க நேரம் அவங்க அம்மா லட்சுமியை பார்த்து வாமா மகாலட்சுமி அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷப்பட்டு நம்ம லட்சுமியை ஏற்றுக்கிடாங்க. இதை பார்க்குறாங்க திரு. அம்மா உங்களுக்கு இவளை முன்னாடியே தெரியுமா? ஆமாடா, நல்லாவே தெரியும், எனக்கு நல்லா தெரிஞ்ச பொண்ணு, இந்த பொண்ணுக்கு தான் நான் நலுங்கு வச்சுனேன் நேற்று அப்படின்னு அந்த இடத்துல சொல்லி சந்தோஷப்படுறாங்கங்க.